இன்னும் 2 நாள் போகட்டும். நானே உன்னை பத்தி போட்டு குடுக்கறேன். அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. திமிரு பேச்சா பேசுற? ஏய், உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. என்ன மிரட்டறியா? உங்களுக்காக நான் அவர் படிக்கலனா கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படியே சொல்லிட்டா. பரந்தம்மன் படிக்கலன்னு தெரிஞ்சு ஒத்துக்கிட்டாளா? ஆமா, அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டா. இப்ப எல்லாமே ஓகே. என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. என்ன சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றீங்களா? ஒத்துக்கிட்டாளா? ஒத்துக்கிட்டாங்க. ஆமாமா. லேட்டா சொல்றீங்க, வந்த உடனே டக்குன்னு சொல்லிருக்க வேண்டாமா நீங்க? ஆனந்தி, ஆனந்தி. சொல்லுங்க அக்கா. நான் ஹாஸ்பிடலுக்கு கிளம்புறேன். அக்கா, நீங்க இருங்களேன். நான் வேணா போய் கவிதாவை பாத்துட்டு வரேன். நீங்க ராத்திரி எல்லாம் அங்கதான் அவ கூட இருந்தீங்க. ராத்திரி சாப்பாடு எடுத்துட்டு போய் காலையில வரைக்கும் அங்கதான் இருந்துட்டு வந்தீங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கக்கா. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். இல்ல ஆனந்தி, நான் போய் அவளுக்கு டிஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி அவளை கூட்டிட்டு வரணும். நான் போனதா அது சரியா இருக்கும். நீ ஒன்னு செய்ய. சொல்லுங்கக்கா. கவிதாக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் காரம் இல்லாம சமைச்சு வச்சிரு. என்ன? கண்டிப்பாக்கா, நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி, வரேன். இரு இரு, நீதான் தள்ளி விட்டேன்னு அந்த இந்திராணி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. இருக்குடி உனக்கு வேட்டு. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? தெரிஞ்சா தெரியட்டும். என்ன பண்ண அந்த பொம்பளை? இன்னும் 2 நாள் போகட்டும். நானே உன்னை பத்தி போட்டு குடுக்கறேன். அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. திமிரு பேச்சா பேசுற? ஏய், உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. என்ன மிரட்டறியா? என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். போடி வளர். நீ வா போலாம். வைஜெயந்தி, ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு. நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். வெளியே வெயிட் பண்றேன். சரி. ஹலோ வளர், ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். என்னடா? நம்ம கீதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. என்னடா சொல்ற? அட ஆமா, பரந்தாமனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லி அவ வாயாலே ஒத்துக்க வச்சாச்சு. எப்படிடா? என்ன சொல்லி சம்மதிக்க வச்சீங்க? அத ஏன் கேக்குற? பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கு திரைக்கதை வசனம்லாம் ரெடி பண்ணி தூள் கிளப்பிட்டோம்ல. என்ன பண்ணீங்க? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். என்னது? மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? அப்படின்னு பொய் சொல்லி ஒரு செட்டப் பண்ணி கீதாவை வர வச்சு அவகிட்ட சென்டிமெண்டா பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்காதனாலதான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு அவளை அளவிட்டு கதற விட்டு அப்புறம் அவ ஒத்துக்கிட்டா. எப்படா இதெல்லாம் நடந்தது? நேத்து. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சும்மா எல்லாத்துக்குமே உன்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க முடியுமா? எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு அப்புறமே சொல்லான்னு இப்ப போன் பண்ணேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏய், இந்த கதையில இன்னும் பல ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. அத கேளு முதல்ல. என்னடா அது? அவ ஆஸ்பத்திரியில ஒத்துக்கிட்டதும் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அப்ப நானும் அப்பாவும் இதெல்லாம் ஒரு டிராமா, பரந்தாம படிக்காத தெரிஞ்சா இவ நிச்சயமா சம்மதிக்கவே மாட்டான்னு பேசிட்டு இருந்தோம். அத கீதா கேட்டா. என்னது? படிக்காத விஷயம் தெரிஞ்சு போச்சா? முழுசா கேளு வளரு. கீதா இதெல்லாம் கேட்டுட்டு அப்பா கிட்ட வந்து ஃபீல் பண்ணி, ஏப்பா எனக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, என்னால இப்ப நீங்க பொய் சொல்ற நிலைமைக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்காக நான் அவர் படிக்கலனா கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படியே சொல்லிட்டா. பரந்தம்மன் படிக்கலன்னு தெரிஞ்சு ஒத்துக்கிட்டாளா? ஆமா, அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டா. இப்ப எல்லாமே ஓகே. ரூட் பக்காவா கிளியர் ஆயிருச்சு. எனக்கு தலைக்கால் புரியலடா சுரேஷ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல நான் இத போய் வைஜெயந்தி கிட்ட சொல்றேன். இத கேட்டா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன்டா. வைக்கிறேன். வைஜெயந்தி, வைஜெயந்தி, கை குடு. என்னாச்சு? கைய குடு. எதுக்கு? நம்ம பிளான் சக்சஸ்.
கீதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. என்ன சொல்ற நீ? சூப்பர் வளர், சூப்பர். இப்ப பாரு, நம்ம கை ஓங்கி நிக்குது. அந்த மீனாட்சி குரூப் வீக் ஆக ஆரம்பிச்சிரும் பாரு. இனிமே நான் என்னென்ன நடத்தி காட்ட போறேன்னு பாரு. வளர், நீ கவலையே படாத. இந்த சொத்து விஷயத்துல நான் உனக்கு விட்டு கொடுக்க ரெடியா இருக்கேன். நீயும் நானும் தான் இனிமே எல்லாமே. எப்படியோ நல்லபடியா எல்லாமே நமக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்தாப்பா. வாங்க வாங்க வாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயா இருக்காருங்களா? அவருக்கு கொஞ்சம் பேசணும். என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். கொஞ்சம் கூப்பிடுங்க. சரி, பரந்தாமா வாங்க. வாங்க சகல மாப்ள. வாங்க. வணக்கம். என்ன விஷயம்? அது வந்து அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா இருக்காரா? இருங்க வரேன். அப்பா, அந்த தங்கவேல் வந்திருக்காருப்பா, உங்ககிட்ட ஏதோ பேசணும். என்னவா? என்ன விளக்கணிக்கிட்ட பேச வந்திருக்கானா அந்த கிறுக்குப்ப? மாறி மாறி இடத்துல பேச வேண்டியிருக்கு. மாறி மாறி சும்மா ஏறு விட்டப்ப இதெல்லாம் சரியே வராது. சரி வராத நான் முன்னாடியே சொன்னல, நம்ம ரூட் தான் சரி. ஆமா ஆமா, அந்த பையன் அந்த பிராடுக்கார பையன் சுரேஷ் வந்திருக்கானா? ஆமாப்பா, அவனும் வந்திருப்பான். ஆமாங்க, அப்படித்தான் இப்படித்தான் சாக்கு போக்கு சொல்றதுக்காக கூட வந்திருப்பான் அந்த பையன். இதெல்லாம் சரியா வராது, சரியே வராது. டேய், நம்ம லைசன்ஸோட இருக்கிற பழைய துப்பாக்கி இருக்கு தெரியுமா? அதுல நல்லா எண்ணெயை தடவி எடுத்துட்டு வா நீ. ஐயோ அப்பா. டேய் போடா, அப்பா எப்பா போற பக்கம் வாடி சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாண்டா, இல்லன்னா சரியா வராது. சொல்றது கேளு போ. அப்பா முதல்ல வந்து பேசுங்கப்பா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னத்தல பேச சொல்றான்? அப்பா கோவப்படாதீங்கப்பா, வாங்க வா. சரி வா, வந்து வா. என்னவா? இப்ப எதுக்கு வந்திருக்கிறாரு? சும்மா மாறி மாறி வந்து என்ன பார்த்து என்ன பண்ண போறாரு? ஒன்னும் வேலையாக மாட்டுக்க. இதே வேலையா போச்சு, மாறி மாறி வரவும் போகவும். என்ன 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 விஷயமா வந்து இங்க? எல்லாம் நல்ல விஷயமா தாங்க. என்ன நல்ல விஷயம் சொல்லுங்க கேப்போம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. என்ன சொல்றீங்க? உண்மையா தான் சொல்றீங்களா? ஒத்துக்கிட்டாளா? ஒத்துக்கிட்டாங்க. ஆமாமா. லேட்டா சொல்றீங்க, வந்த உடனே டக்குன்னு சொல்லிருக்க வேண்டாமா நீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆயி போச்சே. ஏய் மாப்ள, வா வா வா, பரந்தாப்பா வா. சிரிக்கிறான். மாப்பிள்ளை ஆயிட்டே நீ. ஒண்ணு ஒத்துக்கிட்டாளா? ரொம்ப சந்தோஷம் போ. ஐயா, இதோட இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பரந்தாம மாப்பிள்ள படிக்கலன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சு போய் ஒத்துக்கிட்டா. தெரிஞ்சு ஒத்துக்கிட்டாளா? சிரிக்கா. சம்மதி, என்ன நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க போல, கால் வலிக்க போகுது. என்ன நின்னுட்டே இருக்க? போ போய் காப்பி தான் போ. ஓடு ஓடி போய் தான் எடுத்து போ. என்ன வளமதி நீ நின்னுட்டே இருக்க? நீ நம்ம வீட்டு ஆள உட்காருமா. உட்காருடா, மாப்பிள்ள மாதிரி உட்காருடா. சுரேஷ் உட்காருப்பா. உங்க முன்னாடி மரியாதை. அப்பா, வைஜந்தி வா 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 வா, சரியான இடத்துல வந்திருக்கா, உட்காரு. சந்தோஷமான விஷயம். உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே. இல்லப்பா, வளர்மதி ஃபோன் பண்ணி அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், உடனே வான்னு சொன்னா. அதான் நானும் ஒண்ணு கேட்காம கிளம்பி வந்துட்டேன். என்ன விஷயம்ப்பா? அதாமா, அந்த கீதா பொண்ணு பரந்தாமல கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா.
எனக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரியுமா? தெரிஞ்சோ கோவமா வருது. முன்னாடி சொல்ல வேண்டாமா நீ? இல்லப்பா, அவங்க வாயாலே சொல்லிட்டு வந்தா நான் வெயிட் பண்ணேன். சம்மந்தி வாயால சொல்லட்டும், இன்னைக்காவது பேசிட்டுமே அவரு. சரிதான் சரிதான், சந்தோஷம் தான். அப்புறம் சுரேஷ் அங்கிள் லாஸ்டப்பா நீ நான் என்ன நினைச்சனோ எப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சனோ அப்படியெல்லாம் செஞ்சுட்டேன் நீ. குட் குட், வெரி குட். அப்படிதான் இருக்கணும். அப்ப அந்த மீதி அப்புறம் இதுக்காக நாங்க பெரிய டிராமாவே நடத்தி முடிச்சு. ஆமாங்க, எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லி ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி கீதாவை அங்க வர வச்சு கதற 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 வச்சு உம்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, எங்க அப்பா மேல பயங்கர பாசம் வந்துருச்சுங்க. என்னாலதானே இப்படி உங்களுக்கு ஆயி போச்சு. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டா பாத்துக்கங்களேன். ஐயோ எவ்வளவு பெரிய வேலை. சம்மந்தி ஏன் சம்மந்தி ஒத்துக்கிட்டாரா? ஐயோ பாவம், நேர்மையானவராச்சே, பயந்தவராச்சே, பொண்ணை பார்த்தாலே பயப்படுவார. எப்படி இவர் பொய் சொல்ல ஒத்துக்கிட்டாரு? ஆமாங்க, முதல்ல ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் நான் தான் உங்களோட அருமை பெருமையில எடுத்து சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச எங்க கதையை முடிச்சிருவீங்கன்னு நீங்க சொன்னதை நான் ஞாபகப்படுத்தினேன். பட்டுன்னு ஒத்துக்கிட்டாருங்க. அது சும்மா சும்மா அது கோவத்துல சொல்றதுப்பா. ஏல நீ வேற, நாங்க அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் நல்ல ஆளுக்கு தான் பாத்துக்கோ. சரி சரி, அப்புறம் என்ன சொல்லு சொல்லு. ஒரு வழியா சம்மதிக்க வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேங்க. எங்க அப்பா சும்மா இல்லாம என்னையும் எங்க அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு பொய் சொல்ல வச்சுட்டு என்ன திட்டிட்டு இருந்தாரு. அங்க கரெக்டா வந்து பாத்துட்டா பாருங்க. ஐயோ போச்சு போச்சுடா. நாங்கெல்லாம் ஆடியே போயிட்டோம். விஷயத்தை கேட்டுட்டாலே மொரண்ட புடிக்க போறான்னு நினைச்சோம். அங்கதாங்க கதையில ட்விஸ்ட். எங்க அப்பாவை பொய் சொல்ல வச்சிட்டேன்னு வருத்தப்பட்டு இவருக்காக கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பிரம்மாதம் சுரேஷ், பிரம்மாதம். அடிச்சுக்க போ. ஆமா சமந்தி, இந்த காலத்து பசங்களை சும்மா சொல்லக்கூடாது பாத்துக்கோங்க. அதுவும் உங்க பையன் இருக்கானே, சாதாரண பையன் இல்ல. நான் எப்படி சின்ன வயசுல இருந்தனோ அப்படியே சும்மா இல்ல உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கான். நான் சொன்னேன்ல எப்படி முடிப்பான்னு சொன்னேன்ல. முடிச்சிட்டான்ல. காபியா என்னடி இனிப்பு பலகாரம் ஒன்றத்தையும் காணோம். என்ன இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, பரவாயில்லங்க, பரவாயில்ல. சரி, அப்புறமா விருந்தே வச்சுக்கலாம். காபி குடும்பம்ல. சாப்பிடுங்க நீங்க. எடுத்துக்கோ. சுரேஷுக்கு எடுத்துக்கோ. அப்புறம் என்ன, நாம பேசுன மாதிரியே பேசின தேதியில கல்யாணத்தை நல்லபடியா வச்சுக்கிடுவோம். நான் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்க பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டா போதும். என்னடா நான் சொல்றது சரிதானே? ஆமாப்பா. ஆமாட்டு சும்மா உட்காந்துருக்க. ஓடா போய் ஆக வேண்டிய வேலையா பாரு. உடனே எல்லாம் எப்படி பண்றப்பா? ஓடுறா ஓடுறா. அரே நல்லா வேகமா இருக்கணும் பாத்துக்க. அப்படிதான் ஓடி ஆடி. என்ன விஜயந்தி, புது மாப்பிள்ள அன்னைக்கு எப்படி பொண்ணு பார்க்க போறப்ப பலவலன் இருந்தா உன்ன மாதிரி. இப்ப பாரு அக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான் பாரு. வீட்டு பா நல்லா இருக்குல்ல. போடா போய் நல்லா மூஞ்சி போய் தேய்ச்சிட்டு வாடா. போடா பலபலன்னு இருக்கணும். நல்லா பலபலப்பா இருக்கணும். புரியுதா? சரிப்பா. நடையப்பா நடை. அப்படிதான் கல்யாணம் அப்படி ஒரு வேகம். என்னடி மச மச நின்று இருக்க? அப்ப இதான் ரெடி பண்ணு போ. சரிங்க. ஓ அப்புறம் சம்மந்தி, மாப்பிள்ள சுரேஷ். அங்கிள் பரவாயில்ல அங்கிள். வாப்பா வா, நீ நானும் ஒண்ணு. வா வா வா. ரொம்ப சந்தோஷம். நான் எப்படி சின்ன வயசுல இருந்தேனோ அப்படியே நீ இருக்க. எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. நீ எப்படி என்ன மாதிரி பெரிய ஆள் ஆயிடுவேன். ஆகட்டுங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சரி, அப்புறம் சம்மந்தி, எங்க பேர போறா பொண்ணு அதெல்லாம் ஒத்துக்கிடுவான்னு சொன்னல. பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டால. உங்க பையனை லேசா சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் நல்ல விதமா பண்ணி உங்களே உங்க மனசையும் மாத்தி எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல்ல. விதி இவளை இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணிருக்குன்னா அப்படித்தான் நடக்கும். இதை யாரு மாத்த முடியும்? உங்க பொண்ணு மாட்டேன்னு முரண்டு பண்ணா முடியலையே, அவளாலே முடியலையே. பரந்தாமனுக்கு கீதா, கீதாவுக்கு பரந்தாம, வீரமணி வீட்டுக்கு அவ மருமக.
நட்டாஷா, ஏன் நட்டாஷா இப்படி நடந்துக்கிற? ஓ, கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம போச்சு. அந்த ஆனந்தி கூட இருந்தா அப்ப நீ நிம்மதியா இருப்பல்ல? நான் அப்படி சொன்னனா? நீ எப்படி வெளிப்படையா சொல்லுவ? சரி, உனக்கு என் மேல உண்மையான காதல் இருந்தா ப்ரூவ் பண்ணு பாப்போம். என்ன ஷாக் ஆயி பாக்குற? ப்ரூவ் பண்ணு. இப்பவே என் கண்ணு முன்னாடியே ப்ரூவ் பண்ணு. அந்த ஆனந்தி இங்க கூட்டிட்டு வந்து அவளை அடிச்சு, அவளை மிதிச்சு, அவளை மிரட்டி என் கால்ல விழ வச்சு இனி என்ன பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்ல வை பாப்போம். முடியுமா உன்னால? முடியாது. உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. அப்போ உனக்கு என் மேல காதல் இல்ல, அப்படிதானே? நீ இப்படியே நடந்துக்கிட்டா அப்புறம் எப்படி எனக்கு உன் மேல காதல் வரும்? ச்சே.